எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே. இந்த ரெட்ஃபோர்ட் தளத்தை நிறுவி அதை சிறப்பாக கொண்டு செலுத்துகிற இனிய நண்பர்களுக்கும் இந்த 7 மணி நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற இனிய நண்பர் திருமிகு ஜெயந்தி ரகோத்மன் அவர்களுக்கும், மேலும் இணைந்துள்ள திருமிகு கோலப்பன், திருமிகு பத்மினி, திருமிகு வெங்கட்ராம் வாசி, திருமிகு சுரேஷ் ராமகிருஷ்ணன் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து தொடங்குகிறேன். இன்றைக்கு நமது ஜெயந்தி அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு ஆர்வமளிக்கிற ஒரு புத்தகம். அது மோர் ப்ளஸ் ரசம் இஸ் ஈக்குவல் டு முன்னேற்றம் அப்படின்னு இந்த தலைப்பு. இதை அந்த நூல் மோர் ப்ளஸ் ரசம் இஸ் ஈக்குவல் டு முன்னேற்றம். இதை எழுதினது முருகபாரதி, கவி முருகபாரதி என்கிற ஒரு ஆர்வமிகு பயிற்சியாளர். தேடல்ல என்றும் தேடிக்கொண்டே இருப்பவர். அவருடைய பட்டங்களை சொன்னால் அவங்களுக்கு தெரியும். அவர் எம்காம் பட்டதாரி, எம்பிஏ அதற்கப்புறம் படித்தவர், 3 துறைகளிலே எம்ஏ பட்டம் பெற்றவர், இன்று எம்எஸ்சியும் படித்து வருகிறார், பிஜிடிசிஏ. இந்த மாதிரி எப்பவும் தேடலில் உள்ளவர். புதுக்கோட்டையில் ஒரு யோசி அப்படின்னு ஒரு பயிற்சி நிறுவனம், தன்னுடைய வாழ்க்கையை கற்றலும் கற்பித்தலும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நடத்திக்கிட்டு இருக்கவர். 50 ஆண்டுகள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் திருமணம் பண்ணிக்கல. சேவை அப்படிங்கிறத எத்தனையோ இப்போ இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 பயிற்சிகள் வரைக்கும் நடத்தியிருப்பார். பல நிறுவனங்களில் பயிற்சி நடத்துகிறாரு. தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கார். நான் அவருடைய யோசி அந்த நிறுவனத்துக்கு ஒரு பயிற்சிக்கு சென்றிருந்த போது, ஒரு பயிற்சியாளராக ஒரு பகுதிக்கு சென்றிருந்த போது இந்த புத்தகத்தை அவர் எனக்கு பரிசு ஒரு அந்த அன்று மேடையிலே தந்தார். அதை ரொம்ப நாளாக படிக்கலை. சின்ன புத்தகம்தான், 100 பக்கம். ஆனால் அந்த 100 பக்கத்தில் அவர் கூறுகிற விஷயம் ரொம்ப அழப்பரியது. நண்பர்கள் சொன்னது மாதிரி அதனுடைய தலைப்பு மோர் ப்ளஸ் ரசம் இஸ் ஈக்குவல் டு முன்னேற்றம்னு வச்சுருக்காரு. மோர், அதை மர்மத்தை பின்னாடி உடைக்கலாமா, அதை இப்போவே சொல்லிடுறேன். எதுலைய ஒரு எக்ஸ்ட்ரா மைல்னு சொல்கிறாங்கல்ல, எதுலைய கொஞ்சம் முன்னேற்றம், தினம் முன்னேற்றம், நாள்தோறும் முன்னேற்றம் அப்படின்னு இருக்க போது அந்த ஆங்கில சொல்லை எடுத்துக்கிறாரு, மோர் அப்படின்னு எடுத்துக்கிறாரு. ரசம் எதுலையும் ஒரு ஈடுபடுகிற போது, அதாவது ஆர்வத்தோடு ஈடுபடுகிற போது அந்த ஈடுபாடை ரசித்து செய்கிறது அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ரசம். எதுலையும் ஒரு ஆர்வத்தோடு ஈடுபட்டால் முன்னேற்றம் நிச்சயம் அப்படிங்கிறது மாதிரி. உள்ளே நிறைய கருத்துக்கள் இதை ஒட்டி இருக்கு. கிட்டத்தட்ட நிறைய புத்தகங்களை சொல்கிறார் அவர். புத்தகங்களை வாசிக்கிறாரு, அதை எடுத்து சொல்லவும் வல்லவர். இதில் சொல்கிற புத்தகங்கள்லாம் த ஒன் திங் அப்படின்னு கேரி கெல்லர் பபாசான் எழுதிய த ஒன் திங், ஒன்று, அது என்ன அந்த ஒன்று அப்படின்னு ஒரு நூல். நிறைய நூல்கள் சொல்கிறாரு. த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஃபார் பிஸ்னஸ் ஃபெயில்யூர், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஃபார் நாட் பிஸ்னஸ் சக்ஸஸ், ஃபார் பிஸ்னஸ் ஃபெயில்யூர் அப்படின்னு கொக்கோ கோலாவுடைய தலைவராக முன்னாடி இருந்தவர்.
அவர் டொனால்டு கியோக் அப்படிங்கிறவர் எழுதின புத்தகம். பல புத்தகங்கள் அவர் சொல்கிறார். கிராண்ட் கார்டன் எழுதின 10x ரூல், 1x இல்லை 10x ரூல். ரிச் டேட் புவர் டேட் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராபர்ட் கியோஸ்கியுடைய புத்தகம். அதில் ஒரு கோட் அவர் சொல்கிறார், பணம் என்பது இலக்கல்ல, பணம் என்பது இலக்கல்ல, பணத்திற்கு எந்த மதிப்பும் கிடையாது, பணத்தின் மதிப்பு உங்கள் கனவுகளை அடைய எது உதவுகிறது என்பதை பொறுத்தது. பணத்துக்கு மதிப்பு இல்லைப்பா, ஆனால் பணத்தின் மதிப்பு எது, உங்கள் கனவுகளை அது எப்படி அடைய, உங்கள் நோக்கத்தை. இவருடைய முதல் அதிகாரத்தில் வாழ்க்கையின் நோக்கம் அப்படிங்கிறத முதல்ல பேசுகிறாரு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போகிறேன். அப்புறம் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரோதினி பென்னுடைய புத்தகத்தை சொல்கிறாரு. அப்புறம் மால்கம் கிளாட்வெல்லுடைய டிப்பிங் பாயிண்ட் அப்படின்னு ஒரு புத்தகம் சொல்கிறாரு. இது மாதிரி நிறைய புத்தகங்களை நமக்கு அறிமுகப்படுத்தி அந்த புத்தகங்கள்லேருந்து பல வாசகங்கள். அதே மாதிரி தமிழில் திருக்குறள் தொடங்கி ஆத்திச்சூடி தொடங்கி மிக அதிகமான மேற்கோள்களை கொடுக்குறாரு. அதோட சினிமாவில் வருகிற வசனங்களை வச்சு பல கருத்துக்களை சும்மா சாதாரணமாக போகிற போக்கில் ஒரு ஆணையும் பிடுங்க முடியாது அப்படின்னு நம்ம இவர் சொல்கிற வடிவேலுடைய இதை கூட வச்சு பல இடங்களில் நல்ல கருத்துக்களை மிகச் சிறப்பாக வலிமையாக சொல்கிறார். இப்பொழுது எழுந்திருக்கிற நண்பர்களையும் வரவேற்கிறேன். மோர் ப்ளஸ் ரசம். என்னது மோர் ப்ளஸ் ரசம்? ஒரு 10 அதிகாரங்களில் அவர் அதை சொல்கிறாரு. கவி முருகபாரதி பல தேடல் உள்ள இளைஞர். என்ன அதில் 10 சரியாக அறிந்துகொள். நோ, எதை அறிந்துகொள்? நீ யாருன்னு எல்லாரும் கேட்ட கேள்வி. உன்னுடைய நோக்கம் என்ன, வாழ்வின் நோக்கம் என்ன, வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத நோ அப்படிங்கிறத முதல் அதிகாரம் சரியாக அறிந்துகொள். அடுத்தது தெளிவாக உறுதி செய். நீ உன்னுடைய நோக்கம் சரிதானா அப்படிங்கிறத தெளிவாக உறுதி செய். மூன்றாவதாக அதிகமாக ஆசைப்படு, அதிகமாக பேசப்படு, அதிகமாக ஈடுபடு. இதெல்லாம் அதிகமாக செய்கிறது. 4 எதை? ஆசைப்படு, பேசப்படு, ஈடுபடு, பாடுபடு. அப்புறம் இந்த பெட்டர், நன்றாக ஆசைப்படு. அதாவது ரசம்னு சொன்னல, நன்றாக ஆசைப்படு, நன்றாக பேசப்படு, நன்றாக ஈடுபடு, நன்றாக பாடுபடு. ஒரு இந்த ரசிக்கணுமா, வாழ்க்கையை ருசித்து ரசித்து பண்ணணுங்கிற. அதாவது டிகேசியோடைய ஒரு உதாரணம் சொல்கிறாரு. டிகேசிங்கிறவர் ஒரு பெரிய ரசிகமணி டிகேசினே அவருக்கு பேர், சிதம்பரநாதன். அவர் கம்பனை ரசித்தவர், வாழ்க்கையை ரசித்தவர். வட்டத்தொட்டி என்ற குற்றாலத்தில் ஒரு அமைப்பை வைத்து தமிழறிஞர்களையெல்லாம் கூட்டி, நண்பர்களையெல்லாம் கூட்டி வைத்து ஒரு பண்ணையார் மாதிரி அவர். அதனால் வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்தவர் அவர். ஒரு 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 இது சொல்கிறாங்க, இலையில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பாயாசம் வருது. அப்போ பக்கத்தில் இருந்தவர் பாயாசத்தை ஒரு டம்ளரில் கொடுத்துருங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே டிகேசி சொல்கிறாரு, ஒரு ஃபனலையும் சேர்த்து கொடுத்துருங்கிறார். பக்கத்தில் இருந்தவருக்கு ஒரு வியப்பாயிருச்சு, அல்லது ஒரு இதாகிடுச்சு. என்னடா என்ன இப்படி சொல்கிறீங்க என்ன டிகேசியை கேட்குறாரு. ஆமாங்க, பாயாசத்தை ருசித்து இலையில் போட்டு அதை நக்கி சாப்பிட்டா தானே அது சுவை. நீங்கள் இதில் ஏன் டம்ளர் கேட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. இது மேலைகளெல்லாம் செதறிடும், அதை எடுத்து கையால் சாப்பிட்டா கையெல்லாம் கெட்டு இதாகிடும், அதனால தான் நான் இது டம்ளர் கேட்டேங்க. அப்போ டிகேசி சொல்கிறாரு, அதுக்காக தான் நான் ஃபனல் கொண்டாட சொன்னேன். நீங்கள் வாயில் சாப்பிட்டா கூட வாய் உதடுகளெல்லாம் இதாகிடும், நீங்கள் நேர ஃபனலை வச்சிங்கன்னா நேர குடலுக்கு போயிடும்ல அப்படின்னு சொன்னார். வாழ்க்கையை ருசித்து
ருசித்து ரசித்து சாப்பிடணுங்கிற வாழ்க்கை மட்டுமல்ல, ஈடுபடு செய்கிற செயல்களிலே எப்படி ஈடுபடுகிறீர்கள் அப்படிங்கிறது தான் முக்கியங்கிறாங்க. அந்த பகுதியை நான் பின்னாடி பேசுகிறேன். இது மாதிரி பல விஷயங்களை அழகாக சொல்கிறார். அதாவது புத்தகத்துக்கு பேர் வைக்கிறது மாத்திரம் இல்லை, அதாவது மோர் ப்ளஸ் ரசம் இஸ் ஈக்குவல் டு முன்னேற்றம் வைக்கிற போது அது என்னங்கிறது ஆர்வத்தை தூண்டுது. எப்பவுமே என்ன சொல்கிறாங்க, ஆர்வத்தை தூண்டுறதுக்கு முதல்ல பேர் வைக்கிறோம். ஆனால் நெருங்கி அதுக்குள்ளே போகிற போது பேரை தூண்டுனா கவரும். ஆனால் படிக்கணும், நெருங்கி போய் அதை பார்த்து படித்தா தான் அந்த அதில் சிறப்பாகும். இப்போது மலர்கள் இருக்கு, மலர்களெல்லாம் பல நிறங்களில் பூக்குது. அந்த இந்த சிறு உயிரினங்களை வண்டினத்தை கவருவதற்காக. ஏன் கவரணும்? மகரந்த சேர்க்கைக்கு அது உதவுகிறது. இங்கே இருக்கிற மகரந்தத்தை வேறு பூக்கு கொண்டு செல்கிறது. அப்போ இந்த பரிணாம வளர்ச்சிக்கு அது உதவுது, கவர்கிறது. கவர்ந்தாலும் உள்ள தேர இருந்தால் தான் அது சிறக்கும். அதாவது எத்தனை பூ இருந்தாலும் தேன்கள் அதிகமாக இருக்கிற பூவில் தான் அந்த நமது அந்த சிறு வண்டினம் மற்ற இதுகள்லாம் போய் பட்டு பூஜை, இது வண்ணத்து பூச்சி எல்லாம் போய் அங்கே இது பண்ணும். அப்போ கவர்ந்தால் மட்டும் இல்லை, பேர் கவர்றது மட்டும் இல்லை, அதில் இருக்க விஷயம் இருக்கணும். அந்த விஷயங்கிறது தான் முக்கியம். இந்த புத்தகத்தில் அந்த விஷயம், அதாவது செய்திகள் மட்டும் இல்லை, அந்த செய்திகளுக்கு சிறு சிறு கதைகள், இதுகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கு. அந்த கதையில் நோக்கங்கிறாரு. முதலத்தையாதப்ப நான் சொல்லிட்டேன், முதல்ல ஒன்று சரியாக அறிந்துகொள். அறிந்துகொள்ள என்ன சொல்கிறாரு, நீங்கள் யாருன்னு எல்லாரும் நம்ம ஹூ ஆம் ஐ அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க எவ்வளவோ தத்துவ ஞானிகள். வேறு நாம் என்ன, நாம் எண்ணங்கள் தாங்கிறாங்க. நம்ம எண்ணங்கள் தான், எண்ணங்களுடைய கூட்டு தான் நம்ம அப்படிங்கிறார். அப்போது அந்த எண்ணங்கள் ஒரு நோக்கத்துக்கு இருக்கு. அந்த நோக்கங்கள் எது இருக்கு? இந்த எண்ணங்களையும் வாழ்க்கையும் என்ன பண்ணணும்னா எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்குங்கிறார். இந்த உலகத்தை, இந்த உயிர்களுக்கெல்லாம் என்ன நோக்கம் இருக்கு என்று சிந்தியுங்கள். பணம் ஈட்டுவதா, புகழ் பெறுவதா, மற்றவர்களுக்கு உதவுவதா, இயங்கிக் கொண்டிருப்பதா, நேரத்தை பயன்படுவதா, இல்லை தடத்தை பதிப்பதான்னு கேட்கிறார். தடத்தை பதிப்பதா? ஒரு செவத்தில் ஒரு ஆணி அடிச்சிட்டோம், ஒரு இதில் அதை அந்த ஆணியை பிடுங்கியாச்சு, அது கூட ஒரு தடத்தை விட்டுட்டு போகுது. நீ ரத்தமும் சதியுமாக இங்கே உலாவினியே என்ன தடம் விட்டு செல்கிறாய் நீ அப்படின்னு கேட்குறார். வாழ்க்கையே நோக்கத்தில் தான் இருக்குங்கிறாரு. உங்கள் அதாவது இதில் என்ன உங்களுக்கு என்ன என்ன நோக்கம் என்னென்னலாம் இருக்குது? அந்த ஒரு 10 ஒரு புத்தகம் சொல்கிறாரு. என்ன புத்தகம்? அந்த ஆங்கிலத்தில் த ஒன் திங் அப்படின்னு ஒரு இது, அதாவது ஹூவாமையெல்லாம் கேட்குறோம், எண்ணங்கள் தான். ஆனால் அந்த எண்ணங்களுக்கெல்லாம் நம்ம வாழ்வதற்கு இதுவே நோக்கம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நோக்கம்? ஒரு விஷயத்தை ஆங்கிலத்தில் ஒன் திங், அதான் அந்த புத்தகம். அந்த புத்தகம் ஹெலர் அண்ட் பாய்சன் எழுதுனது, பப்பாசன் எழுதுனது. அது சொல்லுது ஒரு விஷயம், பர்பஸ். வாழ்க்கையில் பர்பஸ் அதுதான் நாம் எண்ணங்களின் கூட்டு பர்பஸ். எதற்காக? அந்த பர்பஸ் என்னவாக இருக்கிறது? வெற்றி அடைவதற்கு ஒரு குணம் நிச்சயமாக தேவை, அது தீர்மானமான நோக்கம். இது நெப்போலியன் ஹில் சொல்றது, ஒரு தீர்மானமான நோக்கம். அடுத்தது, தீர்மானமான நோக்கமே எல்லா சாதனைகளிலும் தொடக்க புள்ளி. நோக்கம்தான் வாழ்க்கையே ஒரு நோக்கம். என்ன நோக்கம்? சாப்பிட்டு வாழ்கிறது கூட ஒரு நோக்கம் தாங்கிறாரு, இயங்குவது ஒரு நோக்கம் தாங்கிறாரு. ஆனால் தடம் பதிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் முன்னேற்றம். அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராங்கிறது. இப்போ ஒரு மிஸ்டர் சாதாரணம்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஒரு சாதாரணமாக படித்தாராம், சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாராம்.
ஒரு சாதாரணமான பொண்ணை கட்டிக்கிட்டாராம். பிள்ளைகள் படித்தார்களாம், அவர்களும் சாதாரணமாக இருந்தார்களாம். கடைசியில் ஒரு நோய் வந்தது, அது ஸ்பெஷலாக வந்துருச்சு. அந்த மரணப்படுக்கையில் இருக்க போது பையனை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாராம், நான் இன்னும் சற்று உழைச்சிருக்கலாம், சற்று உழைத்திருந்தால், சற்று முயன்றிருக்கலாம், மேலும் சற்று முயன்றிருந்தால் என்னுடைய வாழ்க்கை அசாதாரணமாக ஆகியிருக்கும் அப்படின்னாராம். அப்போது அந்த இன்னும் கொஞ்சம், அதான் மோர், ரசனையோட ஈடுபடு, அதுதான் ரசம். இது ரெண்டையும் சேர்த்தா முன்னேற்றம்ங்கிறது தான் இந்த புத்தகத்தினுடைய இது. இவர் அடுத்தது சொல்கிறாரு, எனக்கு கைகால்கள் இல்லை என்று நான் கோபப்படலாம், அல்லது எனக்கு வாழ்வதற்கான நோக்கம் இருக்கிறது என்று நான் நன்றி செலுத்தலாம். நான் நன்றியையே தேர்ந்தெடுத்தேன். இது யார் சொல்கிறான்னா நிக். நீ கேள்வி பார்த்துருப்பீங்க. நிக் வியூஜிசிக்க. அவருக்கு 2 கை இல்லை, 2 கால் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு கைகால்கள் இல்லைன்னு வருத்தப்படலாம், அல்லது எனக்கு வாழ்வதற்கான நோக்கம் இருக்குதுன்னு நன்றி செலுத்தலாம். இந்த 2ல் அதாவது மனிதர்கள் தான் சாய்ஸ் இருக்குங்கிறாங்க, தேர்வு இருக்குங்கிறாங்க. அவர் கையங்காலிலேன்னு முடங்கி இருக்கலாம், அல்லது வாழ்வதற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது, எனக்கு வாழ்வதற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. எத்தனை பயிற்சிகள் அவர் இப்போ நடத்தியிருக்காரு, எத்தனை பேருக்கு ஒரு ஊக்க சக்தியை வழங்கியிருக்காரு. அவர் நான் எதை தேர்ந்தெடுத்தேன், 2வது எதை வாழ்வதற்கான நோக்கம் இருக்கிறது தேர்ந்தெடுத்தேன்கிறாரு. இப்போ நம்ம நோக்கம் என்ன? புகழ் பெறுவதா, பணம் ஈட்டுவதா, மற்றவர்களுக்கு உதவுவதா, இயங்கிக் கொண்டிருப்பதா? அதுவே பெரிய விஷயமா இருக்கு. நேரத்தை பயன்படுத்துவதா, இல்லை தடத்தை பதிப்பதா? அந்த தடத்தை பதிக்கிறது தான் நம்ம சொன்னோம். எது? அந்த ஆணி அடித்தா ஒரு ஆணியே ஒன்றத்துக்கும் பெருமானம் இல்லாத அந்த ஆணியே ஒரு தடத்தை விட்டுட்டு போகுது. நம்ம ரத்தமும் சதையுமாக இத்தனை ஆண்டுகள் வாழ்கிறோமே, வாழ்கிறவருக்கு என்ன தடத்தை விட்டு செல்கிறோம் அப்படின்னு கேட்கிறாரு. நாம் செய்யும் எல்லா செயலுக்கும் காரணம் இருக்கிறது. சாப்பிடுவது, தூங்குவது, சுவாசிப்பது என அனைத்திற்குமே காரணம் இருக்கிறது. காரணம் தெரியாமல் வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் காரணமில்லாமல் எந்த காரியமும் இல்லை. உங்கள் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் எதை காரணத்தை கண்டுபிடியுங்கள். நினைவுகளை கிளறி ஆழ்ந்து யோசித்தேனும் கண்டுபிடியுங்கள். என்னதான் காரணம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? பிடிச்சது 2-3 இருந்துச்சுன்னா எதில் அதிகம் பிடிக்குது? எதை செய்கிற போது உங்களுக்கு ஒரு மகிழ்வு இருக்குது? எதை ஈடுபாட்டோடு செய்கிறீங்க? எதை தடம் பிடிக்கணுங்கிறதுக்காக என்னமாவது செய்வோம், எல்லாம் செய்கிறான். ஒரு பேசப்படணும், நல்ல விதமாக பேசப்படுங்கிறாரு. அதற்கு என்ன செய்யலாம்? இவ்வளவே அது சொல்லுது. உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை நீங்கள் கண்டறிய நோக்கத்தை பொறுத்துத்தான் உங்கள் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் அமையும். அடுத்தது இன்னொரு பஞ்சரதம்னு பெரியவர் இருந்தார் திருச்சியில், பெரிய ட்ரைனர். அவர் உங்கள் ஒர்த்து வேல்யூ அப்படின்னு 2 பற்றி பேசுகிறாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. வேல்யூ, ஒர்த் 2 சொற்கள், ஆங்கில சொற்கள். வேல்யூனா என்ன? இப்போ பயிற்சிகள்லாம் என்ன பண்ணுவோம், அவர் சொல்கிற முறை நான் அதை செஞ்சுருக்கேன். ஒரு 50 ரூபாய் ஒரு நோட்டு தாங்க, பணத்தாள் தாங்கன்னு சொல்லுவோம். எல்லோரும் என்னன்னு கொஞ்சம் வியப்போட பார்ப்பாங்க. நான் திருப்பி தந்துடுவேன் அப்படிம்போம். அவர் ஒருத்தரை ஒவ்வொரு எடுத்து கொடுப்பாங்க, காமிப்பாங்க. ஒருத்தட்ட ஒரு 100 ரூபா தாளை வாங்கினாம்னு வச்சுங்களேன். அந்த 100 ரூபா தாளை வாங்கி ஒரு அதை கசக்குன அது மாதிரி பண்ணிட்டு, இப்போ இதற்கு வேல்யூ என்னன்னு கேட்போம். 100 ரூபா தான். சரி, அதை மடித்து கிடிச்சு இன்னொருத்தருடைய பாக்கெட்டில் வச்சு வைப்போம். அப்போ எல்லாரும் அங்கே சிரிப்பாக இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, திருப்பி அந்த அவர் வாங்கி எடுத்து வச்சுக்குவார். இவர்கிட்ட உனக்கு கிடச்சிடப்பா, பயப்படாதே அப்படிங்கிறது. அவர் இப்போ வேல்யூ என்ன? இப்போவும் வேல்யூ 100 தான். யார்கிட்ட இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அதனுடைய வேல்யூ மாறாது. மனிதர்களுக்கு ஒரு வேல்யூ உண்டு. அந்த வேல்யூ மாறாத வேல்யூ. அந்த வேல்யூ என்னன்னு பார்க்குறது. அடுத்தது ஒர்த்து. இப்போ
இந்த ஒரு ஒரு அவங்க சொல்கிற உதாரணம் தான் அதை காமிக்கிறேன். இந்த பாட்டிலில் தேங்காய் எண்ணெய் இருக்குது. இதனுடைய ஒர்த்து எவ்வளோ இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? பாட்டிலுடைய ஒர்த்து எவ்வளோ இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? யாராவது அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கள். இது எவ்வளவு ரூபா பாட்டிலுடைய விலை? தேங்காய் எண்ணெய் சார் இல்லை, இந்த இதனுடைய ஒர்த்து என்னன்னு கேட்குறேன். பாட்டிலுடைய ஒர்த்து என்னன்னு கேட்குறேன். சொல்லுங்க. அதாவது இது 10 ரூபா. சொல்லுங்க. வேற மற்றவங்க 90 rupees. குட். இது இல்லாம அது இருக்கிற இடத்தை பொறுத்தும் மாறுது அப்படிங்கிறாங்க. ஆமா 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 ஏர்போர்ட்னா அது ரேட்டுங்கறாங்க. ஆமா ஆமா. அப்ப இந்த பாட்டிலுக்கு தனியா வந்து ரொம்ப கம்மி மதிப்பு தான் சார். அந்த பாட்டிலுக்குள்ள நீங்க என்ன வைக்கிறீங்கங்கற பொறுத்து தான் அந்த பாட்டில். கரெக்ட். அப்ப பலரும் பல இது ஒரு சரியான ஒரு புரிதலோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நம்ம இந்த பாட்டிலுடைய விலையை தான் சொல்கிறாங்க, பாட்டில் விலையை தான் கேட்குறோம். உள்ள தேரை ஊற்றுனா என்ன விலைன்னு கேட்குறோம், இதை வேற ஊற்றுனா கேட்குற போது ஒவ்வொன்றுக்கும் அந்த விலையை அதைத்தான் சொல்கிறாங்களே ஒழிய பாட்டிலுடைய விலை தான் நம்ம கேட்டோம். அந்த ஒர்த்துங்கிறது என்ன ஆகுதுங்கிறாங்க, அது எங்கே இருக்கு, யாரோடு இருக்கு, என் ஒர்த்து என்ன என்பது தான் அது நீங்களே. அதாவது நான் எங்கே இருக்கிறேன், என்னவாக இருக்கிறேன், யாரோடு இருக்கிறேன் போன்ற பல காரணங்களால் என் மதிப்பு மாறுபடுகிறது. அப்படியானால் உண்மையிலேயே என் மதிப்பு என்ன? அப்ப நான் மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் தங்களாகவே கேட்டுக்கொள்ள வேண்டிய முக்கியமான கேள்வி என் ஒர்த்து என்ன என்பது. அதை நீங்கள் தானே முடிவில் செய்கிறீர்கள். ஒர்த்து என்பது உங்கள் பலம், பலவீனம், விருப்பு வெறுப்பு, எண்ணங்கள், பார்வைகள், விழுமியங்கள், மதிப்பீடுகள் என்று பலவற்றை உள்ளடக்கியது. ஒர்த்ஃபுல் பர்சன் என்றே நீங்கள் எண்ணிக்கணுங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தால் உங்கள் வேல்யூ கூட உங்கள் வேல்யூஸா ஆல் அல்லது விழுமியங்களால் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பல 100 கோடி சொத்துக்களின் அதிபராக உள்ள சிலர் தற்கொலை செய்து கொள்வதையும், அடுத்த வேளை உணவே நிச்சயமற்ற பலர் மகிழ்ச்சியாக வாழ்வதையும் நாம் காண்கிறோம். காரணம், மகிழ்ச்சி, ஆனந்தம் என்பது மற்றவர்களினாலோ பொருட்களினாலோ ஏற்படவில்லை, அது தன் மனதிலிருந்தும் எண்ணத்திலிருந்தும் உண்டாவது. அப்போ நான் ஒரு வாழ்க்கைங்கிறது அவர் என்ன சொல்கிறாரு, எண்ணங்களின் தொகுப்புங்கிறாரு. வாழ்தல்ங்கிறது ஒரு நோக்கமுடையதுங்கிறாரு. காரணம் தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் வாழ்தலுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்போ அந்த நோக்கங்கிறது என்ன, அந்த நோக்கத்துக்காக நம்ம என்ன, முதல்ல அதையெல்லாம் முதல் 2 அத்தியாயங்களை அதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அடுத்தது அதை அடையிறதுக்கு, அதில் வெற்றி பெறுவதற்கு என்ன முடிவு இது பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்துடைய இன்னும் சற்று முன்னே இது. அதாவது கூட சாதாரணம் சொன்னல, இன்னும் சற்று முயற்சித்திருந்தால் நான் அசாதாரணமானவனாயிருப்பேன் அப்படின்னு அந்த மிஸ்டர் சாதாரணம் சொன்னார்னு சொல்லல, கொஞ்சம் தான் வித்தியாசம். அந்த அதிகம் மோர். அதாவது முன்னேற்றம் என்பது மற்றவர்களை விட முன்னேறுவது அல்ல, நேற்றிருந்த தன் நிலையை விட முன்னேறுவது சிறப்பானது. It is not enough to be superior to someone else. It is important to be better than yourself. உங்களை விட, நேற்றிருந்த உங்களை விட இன்று முன்னேற்றம், நாளும் முன்னேற்றம். நிறைய இதெல்லாம் சொல்கிறோம். இப்போ 1% முன்னேற்றம் ஒரு நாளைக்கு இருந்தால் அப்போ 100.1 ஆகுதான். அடுத்தாப்புல அடுத்த நாளுக்கு 100.1க்கு ஒரு 1. இதே மாதிரி போட்டுக்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டில் 37% கூடிடுவோம். 365க்கு பதிலாக 37 கூட வருதுங்கிறாங்க. அப்போ நாளும் முன்னேற்றம்ங்கிறாங்க. மோர் எக்ஸ்ட்ரா மைல். அதைத்தான். அப்புறம் இன்னொரு கதிருக்கு
ஒரு நல்ல ஒரு இது சொல்கிறாரு. ஒரு 4 வழிப்பாதை, சரியா? ஒன்று, அந்த 4 வழிப்பாதையில் ஒன்று தடைகளற்ற நெடுஞ்சாலை, 2வது குழிகள் கொண்ட தார்ச்சாலை, 3வது புழுதி நிரம்பிய மண் சாலை, 4வது புல்வெளிகளுக்கிடையான ஒற்றையடை பாதை. இதில் எதை தேர்ந்தெடுப்பீங்க? ஒரு 4 வழிப்பாதை, அதில் 4 சாலை இருக்குது. ஒன்று தடைகளற்ற ஒரு அருமையான ரோடு, ஒன்று முட்புதர்கள் நிறைந்தது, ஒன்று புழுதி நிரம்புற. நம்ம வந்து எந்த ஊருக்கு போய் சேரணும், எவ்வளவு சீக்கிரம் போய் சேரணும், அதெல்லாம் பொறுத்து இருக்கு. நான் சீக்கிரம் போய் சேரணும், எனக்கு டைம் ரொம்ப கம்மி கையில அப்படின்னாக்கா ப்ராபப்ளி அந்த பெரிய 4 வழி பாதையில போகலாம். இல்ல எனக்கு வந்து இயற்கையை ரசிக்கிறதுக்கு நேரம் இருக்கு, நிதானமா போகலாம் அப்படின்னா புல் வழியை தேர்ந்தெடுக்கலாம். அருமை. அப்புறம் வேற அருமை. வேற என்ன வேலைக்காக போறோங்கிறத பொறுத்து, எந்த வேலைக்காக போறோங்கிறத பொறுத்து அதோட அவசரம் எந்த பாதைங்கிறது அதை பொறுத்து தீர்மானிக்கலாம். அருமை. லாவண்யா, ரொம்ப அருமை. அப்புறம் வேற நண்பர்கள் யாராவது சொல்லுங்களேன். சும்மா ஒரு ஒரு இது எந்த பாதையை தேர்ந்தெடுப்பீங்கன்னு சொல்லுங்களேன். யாராவது மற்றவர்கள் இருக்கவங்க யாராவது சொல்லுங்களேன். மறுபடியும் இணைந்திருக்கிறீர்கள், நம்ம மகிழ்ச்சி. சாமிநாதன் சார். ரைட். அருமை அருமை கீதா மேடம். எல்லாரும் போற பாதையை விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம், அதாவது மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதாவது 4 வழிப்பாதை 4 ஊர்களுக்கு போகிற பாதை. 4 வழிப்பாதைனா என்ன? அப்போ நம்ம எந்த ஊருக்கு போகணுமோ அந்த பாதையை தான் தேர்ந்தெடுக்க முடியும். நல்ல வலுவலு இருக்கிறதுனால வேற ஒரு பாதையில் போக முடியுமா? எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும், எந்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிறது. அப்போ நோக்கம்னு நம்ம பேசுகிறோம்ல, இந்த பர்பஸ்ன்னு சொல்கிறோம்ல, வாழ்க்கையில் பர்பஸ், அந்த பாதையை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணுங்கிறார். நம்ம 4 வழி பாதைன்னா அப்படி நினச்சிட்டு இருக்கோம். 4 வழியும் 4 இடத்துக்கு போகுது. 4 பாதையும் 4 இடத்துக்கு போகுது. அப்போ நமக்கு எங்கே போய் சேரணும், நம்ம நோக்கம் என்ன, வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத முதல்ல அதை நிர்ணயிச்சுட்டு அந்த வழியில் போகணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இது முதல் 2 அத்தியாயங்களில். அப்புறம் அதிகமாக ஆசைப்படு அப்படிங்கிறாரு. அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு ஒருத்தர் எழுதினார், ஜக்கி வாசுதேவு. பெறுவதில் மட்டும் இல்லையா, கொடுப்பதிலையும் ஆசைப்படுங்கிறாங்க. அதாவது அதிகமாக ஆசைப்படலை, நம்ம ஆசைப்படுறா என்ன நினைக்கிறான், பெறுவதில் தான் ஆசைப்படுறான். ஈத்துவக்கும் இன்பம் அறியாளுகள் பாலகுரு, ஃபிக்ஸ் த கோல், இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள்னு தமிழ், அது கொடுக்கிறதுலைக்கு ஆசைப்படு அப்படின்னு சொல்கிறார். பெறுவதற்கும் அல்ல. கிவர்ஸ் அண்ட் டேக்கர்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தை குறித்து இதே முருகபாரதி அவர்கள் பேசினாங்க. கிவர்ஸ் ஆடம் கிராண்ட் அப்படிங்கிற எழுதின புத்தகம், அருமையான புத்தகம். கிவர்ஸ் அண்ட் டேக்கர்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம். அது கிடைச்சா அப்போ இதில் நெட்டில் கிடைக்கிது, 350 ரூபாயோ என்னமோ. மிகச்சிறந்த புத்தகம். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, சிலர் கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள், சிலவர் பெறுபவர்களாக இருக்கிறார்கள். மேட்சர்ஸ், சில பேர் எவ்வளவு கொடுத்தமோ அவ்வளவு அதுக்கு எதிர்பார்க்குறாங்க. ரெசிப்ரோசிட்டி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. அப்போ கொடுக்குற போது ஒரு இன்பம் இருக்குது, ஆனால் அது அளவறிந்து கொடு அப்படியெல்லாம் அந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக பேசப்படுகிறது. அளவறிந்து கொடுங்கிறாங்க. அது கொடுக்கிறதுனால நீ வரியவனா போயிடாத, நீ கொடு. அதாவது கொடுனா நேரத்தை கொடுக்கறது, ஸ்பெசிஃபிக் டைம்ஸ் வரும், நேரத்தை கொடுக்கறது, காசை கொடுக்கறது மாத்திரம் இல்லை, சொற்களை கொடுக்கிறது, அறிவுரையை கொடுக்கிறது, எல்லாம் கொடுப்பதும் ஒரு வாழ்க்கையுடைய இது. பெறுவதில் மட்டும் என்று எண்ணிவிடார்கள். அதிகம் என்றால் அதிகமாக கொடுக்க, அதிகம் என்றால் பெறுவதில் மட்டும் என்று எண்ணிவிடாதீர்கள், தருவதும் அதிகமாக இருக்க வேண்டும். இது ஒரு அருமையான சொற்றொடராக நான் கருறேன்.
அப்போ இதில் அந்த நான் ஒரு த 10x ரூல்னு ஒரு புத்தகத்தை அவர் எழுதுகிறாருன்னு சொன்னேன். அந்த புத்தகத்தில் 10 மடங்கு 10 மடங்கு 1 மடங்குன்னு நீ நினைக்காத, வெற்றியாளர்கள்லாம் 10 மடங்கு கொடுக்கிறார்கள். அதாவது வெற்றி பெறுவதற்கு எப்போதுமே நீங்கள் நினைப்பதை விட அதிகமான உழைப்பு வேண்டியது இருக்கா, மோர் அப்படிதான், அதிகமான உழைப்பு வேண்டியிருக்கு. சராசரி என்பதே அசாதாரணம் என்பதை விட கொஞ்சம் தான் குறைவு. எனவே அந்த எல்லையை தாண்டுங்கள். அது மாதிரி வெற்றி பெறுவதற்கு எப்போதும் நீங்கள் நினைப்பதை விட அதிகமான உழைப்பு தேவைப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைலுங்கிறோம்ல, அதான் முக்கியம். கொஞ்சம் அதாவது சரியாக சொல்வது, எதிர்காலத்தில் கனவை நிறைவேற்ற வேண்டும், நிகழ்காலத்தில் அதற்குரிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். எதிர்காலத்தில் கனவை நிறைவேற்றணும்னா இப்போ என்னத்தை பண்ணணும், கடமையை நிறைவேற்றணும். அதில் அதிகமாக பாடுபட வேண்டும்ங்கிறாரு. கடைசியில் அதிகமாக ஈடுபட வேண்டும்ங்கிறாரு. நன்றாக ஈடுபட வேண்டும். ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்ஸ் பேசுகிறோம்ல, அது மாதிரி இதுகளெல்லாம் நிறைய சொல்கிறாரு. அங்கே தான் இப்போ பறக்க இருக்கும் இடத்தை காத்து கொண்டே இருந்தால் அங்கே தான் இருக்க முடியும். எனவே தைரியமாக தொடங்குங்கள். கனவை கவனமோடு கையாளுங்கள். அதாவது காத்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இருக்கிற இடத்துல இருக்கணும். தொடங்கி நகர ஆரம்பித்தா தான் முன்னேற்றம் இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் அப்படிங்கிற போது ஒரு கதை படித்தேன் நான். அப்போ இதில் ஒரு போருக்கு செல்கிறார் ஒரு தளபதி. நிறைய கப்பலில் போகிறாரு. பலரோடு போய் அந்த பிரதேசத்தில் இறங்குறாரு. இறங்கவும் அவர் கிட்ட முதல் ஆணை என்னமா, அந்த கப்பலை எரித்து விடுங்கன்னாராம். வந்த கப்பலை. இதுக்கு என்ன பொருள் பலகுரு சார்? அவர் இறங்கவும் என்ன ஆப்ஷன் கிடையாது. அவனை வெற்றி கொண்டே ஆகணும். அந்த இடத்த திரும்பி போக முடியாதுன்னா அவனை வெற்றி கொண்டுட்டா அவன்கிட்ட இருக்க கப்பல் இருக்கு, அவன்கிட்ட எவ்வளவோ இருக்கு. எனக்கு ஒரு கப்பல். இப்போ நிறைய பேர் முயலாததுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இருக்கதை விட்டுறக்கூடாது. எனக்கு ஒன்று இருக்கு. பலர் இப்போது ஒரு பாலச்சந்தர் ஒரு இது எழுதுகிறாரு. அவர் நாடகங்கள் தொடங்குறாரு. மாலை அவர் அப்போ ஏஜிஎஸ் ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்குறாரு. மாலையில் நாடகங்களுக்கெல்லாம் போகிறாரு. அப்போ நிறைய ப்ரெஷர் ஆகுது. அங்கே நிரந்தரமான வருமானம் கிடையாது நாடகத்தில். ஆனால் நிரந்தரமான வேலையில், நல்ல வேலையில் இருக்கார். அதை விடுறதில்லையான்னு இப்போ யோசிக்கிறார். நிறைய பேர் ஏன் ஒரு ப்ரமோஷன் வேண்டாம்னா அதே ஊரில் இருக்காங்க. பல வாய்ப்புகளை விட்டுட்டு இருக்காங்க, காத்திருக்கிறார்கள். ஏன் நமக்கு ஒரு ஃபால் பேக்கு ஒன்று இருந்தால் நம்மளுடைய முன்னேற்றம் இருக்காதுங்கிறதுக்காக சொல்கிறாங்க. எல்லாம் சூழலை பொறுத்தது, எதுவுமே இதுவாக எடுத்துக்கூடாது. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டத்தில் அந்த வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு நிச்சயமில்லாத நாடகத்துறைக்கு வர்றாரு. அவர் அடைந்த புகழ் உங்களுக்கெல்லாம் தெரியும். அது மாதிரி சில இடங்களில் நம்ம முடிவெடுக்க வேண்டியது இருக்குது. எதற்கு அந்த நோக்கம்னு சொல்கிறாங்கல்ல, இந்த 4 வழி பாதையில் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும், எந்த பாதை நாம் போக சேர வேண்டிய இடம் இருக்கிறதோ அந்த தடவை தேர்ந்தெடுக்கணும். அது மாதிரி இப்போ இந்த நான் சொன்ன அந்த படைத்தலைவன், எனக்கு ஒரு இது இருக்குன்னா ஓடி திரும்பி போகிறதுக்கு ஒரு இது இருக்குது. எனக்கு போகிறதுக்கே வழி இல்லை, நான் இங்கே செய் அல்லது செத்து மடின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி அந்த நோக்கத்தை அடுத்து. சார் எனக்கு ஒரு சின்ன டவுட். ஆக்சுவலா கேட்கலாமா சார்? கேளுங்க சுருக்கமா. நம்ம எப்போதுமே எல்லாருக்குமே வெற்றியில ஒரு நாட்டா இருக்கு. ஆமா. இப்போ இந்த வரலாறு எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கன்னா மேக்சிமம் சக்சஸ் ஆனவங்களை தான் வந்து பேட்டி எடுக்கிறது, அவங்கள பத்தி புக் எழுதுறது ஒண்ணு இருக்கு. இல்லைன்னா அவங்க வந்து பலமுறை தோல்வி அடைஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்கும். அப்படிதான் எல்லாருமே வந்து ஒரு மேடையில வர்றதோ இல்ல அவங்கள பத்தி புக் எழுதுறதோ எல்லாமே வெற்றி. அதாவது கண்டினியூஸா தோல்வி அடைஞ்சவங்களை பத்தி யாருமே வந்து கன்சிடர் பண்றதே கிடையாது.
அதுக்கு இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஒண்ணு பார்த்தோம் எப்படின்னா யாரெல்லாம் காலையில எழுந்திருக்கிறவங்க வெற்றியாளர்கள் அப்படி இருக்கிற மாதிரி, ரஜினி எழுந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இன்னொரு வடிவேல் மாதிரி ஒருத்தர் சொல்றாரு, எங்க ஊர் பால்காரன் டெய்லி காலைல 3 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க, அவங்க இன்னும் முன்னேறல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ ஒரு பக்கம் வெற்றின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் தோல்விங்கிறது இருக்குங்கிறதும் உண்மைதான். அதாவது சொல்றாரு, அது எடிசனுக்கு சொல்றாங்க, நான் 1999 முறை தோற்றால் பாடம் வென்றால் அதான் தோற்றால் பாடம் வென்றால் வாழ்க்கை பெரிய வாழ்க்கை. அதை தோற்ற 30 முறை விழுந்தவனை முத்தமிட்டு பூமி சொன்னது 29 முறை எழுந்தவன் நீ அல்லவான்னு. ஒவ்வொரு முயற்சியும் ஒரு பாடம் தானே, லேர்னிங் தானே. இதில் கெயின், அதில் ஜெயிச்சா இல்லாட்டி அதுக்காக முயலோடுங்கிறாங்க. நீங்கள் முயலாமல் இருந்துட்டு அப்புறம் எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல ஒன்றும் இல்லைங்கிறாரு. அது ஒரு இன்ச்சாச்சு கூட முயலுங்கிறாங்க. எதுவுமே இப்போ வாழ்க்கையே தாக்கு பிடிக்கிறது தானே சார். ஒரு கரம் கூட தாக்கு பிடிச்சிட்டேன்னா அதை தூக்கி அந்த பக்கத்தில் போட்டுருவீங்க. அது தாக்கு பிடிக்கிறது தானே இல்லையா? அதிகமாக அதாவது மோர் அதை என்ஜாய் பண்ணி கூட செய்யுங்க அப்படிங்கிறதான் சொல்கிறேன் இந்த நூலுடைய இது. நீங்கள் சொல்கிறது மாதிரி வெற்றியாளர்கள் வென்றவன் வார்த்தையெல்லாம் வேதம் இல்லாமல் மற்றொன்று இல்லையா, வென்றவன் வார்த்தையெல்லாம் வேதம் இல்லாமல் மற்றொன்று இல்லைனா தோத்தவன் அதை கேட்க போகிறாங்க. ஆனால் அவனுடைய அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்தில் எத்தனையோ இது ஒரு ஒரு 100 அடி ஒரு இடத்துல தோண்டினா இன்னொரு இடத்துல 150 அடி தோண்டினா தண்ணீர் வரல, 150 அடியில் தோண்டினா அதுவும் வரல, இன்னொரு இடத்துல 200 அடி தோண்டினாங்கிறாங்க. அப்போ இந்த 350 100 450 இதையும் ஒரே இடத்துல தோண்டியிருந்தா அப்படிலாம் சொல்கிறாங்க. பல விதங்கள். நீங்கள் தோற்பதற்கு என்ன காரணம்னு பார்த்துட்டோம்னா மறுபடியும் முயலுவோம். அதைத்தான் அவர் சொல்கிறாரு, முதல்ல காரணங்களை கண்டுபிடிங்க ஓரளவு. அதுக்கு ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்கள், நண்பர்களோட பேசுங்க, மெண்டாரோட பேசுங்க, இதில் யார் எக்ஸ்பர்ட்டோ அவரோட பேசுங்க. தமிழ் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள்ளெல்லாம் தலை. நம்மளை விட அந்த இதில் பெரியவங்களோட அதை பற்றி யோசிங்க. இந்த மாதிரி இப்படியே நான் வர்றேன், இந்த இதுகளெல்லாம் இப்படி தோல்வி இருக்குது, சரி செய்கிறதே திரும்ப திரும்ப செஞ்சால் ரிசல்ட் அதே தான் வந்துட்டுருக்கோம், கொஞ்சம் மாற்றி செய்யணுங்கிறாங்க. நிறைய வெற்றிகளை பற்றி பலரும் எழுதியிருக்கிறாங்க. நமக்கு என்ன வருது, நம்ம பாதை எங்கே இருக்குது அந்த பாதையில் ட்ராவல் பண்ணுவோம். கொஞ்சம் உணர்வோட, கொஞ்சம் ஈடுபாட்டோட, கொஞ்சம் ஆசையோட, கொஞ்சம் தடம் பதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட நம்ம அதை முன்னேறுகிற போது அது நமக்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக அமைகிறது. அதுங்கிறது தான். இப்போது நான் அந்த பாயாச கதை சொன்னேன், அதில் அந்த ரசித்து செய்யணுங்கிறார் எதையும். அப்போ நோக்கத்தை பாருங்கள், நோக்கத்துக்கு செய்யுங்க, கொஞ்சம் அதிகமாக முயலுங்கள். இதைத்தான் முதல்ல இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ எதையும் ரசித்து செய்யுங்க, ருசித்து செய்யுங்க. சாப்பிட்றது தான் ஆரம்பித்தார், இந்த பாயாச கதையை எழுதுகிறாரு. அதுக்கப்புறம் உண்டி 4 விதத்தில் 6 சுவைத்திறன் அப்படின்னு, அதாவது அந்த பாயசத்தில் சொல்கிறாரு. அவர் கிண்டல் அடித்தாலும் உண்மை அதுதான். பாயசம் என்றால் இலையில் ஊற்றி நக்கித்தான் சாப்பிட வேண்டும், அதுதான் ரசனை. உண்டி 4 விதத்தில் 6 சுவைத்திறத்தன அப்படின்னு பெரிய புராணத்தில் வர்றதுன்னு ஒரு வரியை குறிப்பிடுகிறார் ஆசிரியர். 6 சுவை என்னென்ன? 6 சுவை என்னென்ன? 6 சுவை, அறுசுவை, அருமை, இனிப்பு, அருமை அருமை, இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு. 4 விதமா சாப்பிட்றது. 4 விதம் என்ன? உண்ணல், தின்னல், நக்கல், பருகல். உண்ணல், தின்னல், நக்கல், பருகல். இது 4. சமஸ்கிருதத்தில் பஞ்சபட்சணம் அப்படிங்கிறாங்க. பஞ்சபட்சணம், பட்ச பரமான்னம்ங்கிறாங்களாம். பஞ்ச பட்ச பரமான்னம் 5 சொல்கிறார்களாம். அது என்னென்ன? பட்சணம் அப்படிங்கிறத திங்கோணுமா, தின்னலாம். போஜனம், போஷ்யம்,
போஜனம் அப்படிங்கிறத உண்ணணுமா, உணவு சோறு. லேகியம் அப்படிங்கிறத நக்கி சாப்பிட்றதா. சோஷியம் அப்படின்னா உரிச்சி சாப்பிட்றதாம். பேயம் அப்படின்னா குடித்தலாம். இது 5 சொல்கிறாங்களாம். ஆனால் தமிழில் 12 வகை இருக்கா. என்னென்ன அது? வடநாட்டவர்களை விட தமிழர்களே ரசனையானவர்கள். 4 விதமாக அல்ல, தமிழர்கள் 12 விதமாக உணவுகளை ருசித்தனர் என்று சொல்லுவோரும் இருக்கிறார்கள். ஏதாவது நம்ம இதுகளில் சொல்லுங்களேன், சில இதுகளை. அருந்துதல் அப்படின்னு முதல்ல நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். வேற என்னென்னலாம் இருக்கு? சாப்பிட்றதுல 12 வகை இருக்கா. ரசனை, சும்மா முயன்று பாருங்க. சாப்பிட்றதுல அருந்துதல், தண்ணீரை அருந்துறான், பானங்களை அருந்துறான். அப்புறம் என்ன சாப்பிட்றது தானே கேட்குறேன், சொல்லி பாருங்களேன். பருகுதல், அருந்துதல், பருகுதல் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. சொற்களைத்தான் சொல்றாரு. பருகுதல் அருமை. அப்புறம் மெல்லுதல், அருமை அருமை. மெல்லுதல், நல்ல மென்னு சாப்பிட்றாங்க. மெல்லுதல், அந்த சுவைத்தல், ரைட்டு. சுவைத்தல், சுவைத்தல். இவ வேற வேற. அருந்துதல், உறிஞ்சுதல், உறிஞ்சுதல். சில இதை ஸ்ட்ராலாம் போட்டு உறிஞ்சிடுறோம்ல, அது ஒரு கம்பராமாயணத்தில் வருது. அவன் என்ன பண்ணுறான்னா, தாமரத்தண்டை போட்டு உறிஞ்சிடாளாம். தாமரத்தண்டு ஸ்ட்ரா மாதிரி, அந்த காலத்து ஸ்ட்ரா. உறிஞ்சல், உண்ணல், குடித்தல், தின்றல், நக்கல், துய்த்தல், நுங்கல், பரகல், மாந்தல். மாந்தன அப்படின்னு சொல்றோம்ல, மாந்தல், மெல்லல் மற்றும் விழுங்கல் ஆகிய 12 அவை. இதைத்தான் நம்ம தமிழர்கள் உணவை மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் ரசித்தார்கள். இந்த ரசனை இருந்தா வெற்றி நிச்சயம்ங்கிறார் அவர். அதாவது கொஞ்சம் அதிகமாக, கொஞ்சம் கூட, கொஞ்சம் அதிக, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைல் அது போகணும். அதை கொஞ்சம் ரசனையோடு சேர்த்து செஞ்சீங்கன்னா வெற்றி வருங்கிறாங்க. இந்த கோபுலுன்னு ஒருத்தர், அந்த காலத்தில் பெரிய ஓவியர், உங்களுக்கெல்லாம் தெரியும். அவரை டெத்து பெட்டில் இருக்காங்க. அவர் பெரிய ஓவியர். அவரை மாலன் பார்க்க போகிறாராம் பத்திரிகை ஆசிரியர். இப்படி உங்களுக்கெல்லாம் இப்படி வந்துருச்சே, இப்படி சிறந்த உங்களுக்கு வந்துருச்சே அப்படின்னாராம். அவர் அந்த நிலையிலையும் கையை தூக்கி சிரித்து மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னாராம். என்ன மாஸ்டர் ஸ்ட்ரோக்? அதாவது ஓவியத்தில் இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்குங்கிறது ஒரு இது, ஒரு நேர்த்தியான ஒரு விஷயம். மாஸ்டர் ஸ்ட்ரோக் இது கடவுளுடைய ஸ்ட்ரோக்கு, நான் என்ன பண்ணுவேங்கிறது மாதிரி. அதை கூட ஒரு ரசனையோட டெத்து பெட்டில் இருக்கக்கூட கலைஞர்கள், இதில் கலைஞர்களை பற்றி பேசுகிறார். நோபல் பரிசு பெற்றவர்களில் பலரும் கலைஞர்கள் அப்படின்னு சொல்கிறார். நான் அதை அடுத்தாப்பில் சொல்கிறேன். இதைத்தான் அழகு உணர்வுன்னு சொல்கிறாங்க. ரசனை வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழும் உதவும். சரி, முன்னேற்றத்துக்கு எப்படி உதவும் அப்படின்னு கேட்குறாரு அவரே. கேட்டுட்டு அவரே ஒரு இதை சொல்கிறார். என்ன, ஒரிஜினல்ஸ் அப்படின்னு புத்தகம், அதில் ஆடம் கிராண்ட் எழுதின புத்தகத்தை சொல்கிறாரு. நான் சொன்னேன் 6 புத்தகங்கள் 7 புத்தகங்கள் இந்த இதில் சொல்கிறாரு. எல்லா புத்தகங்களும் சிறந்த புத்தகங்கள். நான் சில புத்தகங்களை நெட்டில் தேடி பார்த்தேன், பல கருத்துக்கள் நல்லதாக கிடைக்கிது. காணொலிகள் அதில் யாரோ வெளியிட்டிருக்காங்க. அதனால் நம்ம முயன்றலாம். ஒரு தேடல் இருந்தால் நமக்கு வாழ்க்கை மகிழ்வு இருக்குது. தேடி கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுங்களேன். இப்போ ஒன்றை காணா தேடுறான், தேடி அது கிடச்சிருச்சுன்னா ஒரு மகிழ்ச்சி கிடைக்குதுல்ல, அந்த மகிழ்ச்சியெல்லாம் என்ஜாய் பண்ணணுங்கிறாங்க, ரசனையோடு பார்க்கணுங்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாரு, பெரும்பாலான அந்த ஒரிஜினல்ஸில் சொல்கிறாரு, பெரும்பாலான விஞ்ஞானிகள் தங்கள் வாழ்க்கையே ஆராய்ச்சிக்காக அர்ப்பணிக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலரே உலக புகழ் அல்லது வரலாற்று இடம்பெறுகிறார்கள்.
ஒரு அளவுகோலாக நோபல் பரிசு பெற்றவர்களை எடுத்துக்கிட்டு அவங்களையெல்லாம் பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. 1901 முதல் 2005 வரை நோபல் பரிசு பெற்றவர்களெல்லாம் எடுத்து பார்த்தா அவர்கள் கலை உணர்வு, ஒரு பெயிண்டிங்கில் இந்த பல இதில் அவங்களுக்கு ஆர்வம் இருந்திருக்குங்கிறார். வேறுபாடு மற்ற அறிவியலாருக்கும் அந்த நோபல் பரிசு பெற்ற அறிவியலாருக்கும் உள்ள வேறுபாடு அவர்கள் கலைத்துறையிலும் ஈடுபாட்டுடன் இருந்ததே என்கிறார். மிக்சிகன் பல்கலைக்கழகத்தில் இதை செய்கிறாங்க. ஓவியத்தில் ஈடுபட்டவருக்கு 7 மடங்கும், கைவினைத் தொழில்களுக்கு ஈடுபட்டவர்களுக்கு 7.5 மடங்கும், எழுத்துத்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு 12 மடங்கும், நடனம், நடிப்பு போன்ற நிகழ்த்துக்கலைகளில் ஈடுபட்டவர்களுக்கு 22 மடங்கும் அறிவியல் துறைகளில் நோபல் பெறும் வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கிறதுங்கிறார். இப்போ எத்தனையோ பேர் இவர் எழுதுறது இதில் நுண்ணோக்கியை வச்சு, அதாவது தொலைநோக்கியை வச்சு வானத்தை ஆரஞ்சாங்க. ஆனால் நிலவில் அந்த மலைகள் இருக்கு, அதையெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு கலிலியோ. அவரும் அதில் ஏன்னா கலிலியோ தலை சிறந்த ஓவியராம். அதனால என்ன பண்றாராம், அவரு நிலவில் தெரிந்த வளைவு கோடுகளை, நிலவில் மலைகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாராம். யாரு? கலிலியோ. அவர் என்ன சொல்றாரு, நிலவில் தெரிந்த வளைகோடுகளை கவனித்து ஒளி மிகுந்தும் மற்றும் இருள் அடர்ந்த பகுதிகள் உணர்த்துவதின் வித்தியாசத்தை அறிந்து கொள்ள கலிலியோவால் மட்டும் முடிந்தது. இதற்கு காரணம் ஓவியம் வரைவதில் கலிலியோவுக்கு இருந்த அனுபவம்தான். எதையும் அதில் இருள் ஒரு பக்கத்தில் இருள் ஒரு பக்கத்தில் இது இருக்க போது என்ன அது மலையா இருக்கும்னு அவர் கண்டுபிடிக்கிறார். கலைத்துறை அனுபவம் ரசனை உதவுகிறது. கற்றதை அனுபவத்தை மட்டுமே வைத்து அணுகாமல் திறந்த மனத்தோடு புதிய பார்வையோடு அணுகுவதை ஓப்பன்னஸ் என்று வகைப்படுத்துகிறார்கள். மேம்பாடு குறித்த இந்த ஆர்வம் முன்னேறக்கு முக்கியமானது. சரியா? உதாரணமாக ஒரு பலூனை ஊதுறோம்னு வச்சுக்கோங்க. பெருசா ஊதுனா என்னாக வெடிச்சிடும். ஆனால் அதை ஒரு அளவிற்கு மேல பெருசா ஊத முடியாது. ஆனால் நன்றாக ஊதுவதற்கு எப்போதும் வாய்ப்புகள் இருக்கும். வேறு வேறு வடிவங்களில், வேறு வேறு முறைகளில் என்று எவ்வளவு வேண்டுமானாலும் புதிதாக நன்றாக ஆக்கலாம். சரியா? நன்றாக, அதாவது வேற வேற வடிவத்தில் அதை ஊதலாம்ல. ஒரே வடிவா இப்படியே ஒரு பலூனை ஊதுனா டப்புன்னு வெடிச்சிடும். பல வடிவங்கள்ல பல ரசனைகள்ல சொல்றாரு. அப்ப நன்றாக ஆசைப்பட வேண்டும், நல்ல விதமாக ஆசைப்பட வேண்டும், இன்னும் சிறப்பாக மேன்மையாக செய்யவும் ஆசைப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். இன்னும் பெட்டரா எதிர்பார்க்கிறேன். அதைத்தான் கெய்சன், இப்போ ஜப்பானீஸ் முறையில் கெய்சன்னு சொல்கிறாங்க. அந்த முன்னேற்றம், அதாவது தொடர் முன்னேற்றம், கண்டினியூஸ் அந்த முன்னேற்றம் இருக்கணுங்கிறாங்க. அந்த கண்டினியூஸ் முன்னேற்றம் தான் கெய்சன்னு அவங்க சொல்கிறாங்க. அதை இப்போ ஜப்பானிய முறை சொல்கிறாங்க. 5S ஃபார்முலான்னு இருக்குது. அதே மாதிரி மணிவல்லவம்ங்கிற ஒரு நாவலில் எழிலரசின்னு ஒருத்தியை பற்றி அந்த கதாநாயகி நான் பார்த்தசாரதி விவரிக்கிறாராம். நான் பார்த்தசாரதி மிகச்சிறந்த, அவங்களுக்கெல்லாம் தெரியும், நிறைய நாவல். அவர் தான் இந்த பொன்மலரா என்ன ஒரு அருமையான அரவிந்தன் பூரணிங்கிற கேரக்டர். அருமையான என்ன இது அந்த இதெல்லாம் எழுதினவர். தின்பதற்கு மட்டுமல்ல தின்னப்படுவதற்கும் ஏற்ற பற்கள் எழுதினார் அவருடைய. எனக்கு அந்த வரி முடியவே முடியலை. இதுங்கள இந்த செம்புலப்புயல் நீர் போல அன்பிடை நெஞ்சம் தாம் கலந்தனவேங்கிற இதை அவருடைய நாவலில் இருந்ததான் நான் இது தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த இது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நான் பார்த்தசாரதியுடைய மிகச்சிறப்பான நாவல் பொன் விலங்கு. கரெக்ட். அதில் ஒரு இது வருதான், அது மணிபல்லவங்கிறதுல அவள் இன்னும் நன்றாக, இன்னும் அழகாக, இன்னும் நிறைவாக நகைத்து கொண்டே மணிமாலையை அவனுக்கு மிக அருகில் நீட்டினாள். இன்னும் நன்றாக, இன்னும் அழகாக, இன்னும் நிறைவாக, இதோ மணிமாலை உங்கள் அருகில் வருகிறதுங்கிறார். நம்ம அருகில் வர்றது மாதிரியே இருக்குல்ல. அது மாதிரி நன்றாக பேசப்படு,
விமர்சனங்களுக்கு ஒரு ஃபோனை கட்டுங்க. அதாவது விமர்சனங்களுக்கு அடுத்தது காது கொடுக்கலாம், ஒரு நாளும் வாயை கொடுக்க கூடாதுங்கிற. விமர்சனங்களுக்கு என்னத்தை கொடுக்கலாம்? காது கொடுக்கலாம், ஒரு நாள் வாயை கொடுக்காதீங்கிறார். அதுக்கு ஒன்றும் பதில சொல்லாதீங்கிறார். அது உங்களை முன்னேற்றும். அது ஒரு விமர்சனம்ங்கிறது எப்படிப்படு நன்றாக பேசப்படு அப்படிங்கிற தலைப்பில் இது வருது. இப்போது பேசுறது நம்மளை பற்றி அடுத்தவன் நல்லா பேசணும். அவன் எப்படி பேசுகிறாங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் நன்றாக பேசப்படணும். அதுக்கு நம்ம நோக்கத்தோட நம்ம தடத்தோட போகிற போது பேசப்படுவோங்கிறாரு பல இடங்களில். இப்போ பல வாய்ப்புகள் இருக்குங்கிறாரு. முன்னாடிலாம் சிலர் தான் இந்த கதைகள்லாம் படித்தாங்க. இப்போ இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. இதுகளெல்லாம் எழுதுகிற போது பலரும் பார்க்கிறார்கள், பலரும் பேசுகிறார்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நான் பல இடங்களில் என்னுடைய பேரை கேட்கவும் சொல்கிறாங்க. நான் எஃப்எம்மில் ஷியாம் எஃப்எம்மில் கதையாம் காரணமாம்னு ஒரு இது சொல்லிட்டு வரேன். ஒவ்வொரு புதன்கிழமைக்கும் 9:30 மணிக்கு. நேற்று நான் சொல்கிற போது அந்த நூலுடைய ஆசிரியர், அது வாழ்க்கை காடுன்னு ஒரு நூல், அந்த நூலில் 2 கதை சொல்லியிருக்கேன். அதில் இருக்க எண்ணெய் வச்சு அந்த ஆசிரியர் அவங்க சாந்தா தத் அப்படிங்கிறவங்க, அந்த சாந்தாங்கிற தத்தாத்திரேயர்னு ஒருத்தரை காஞ்சிபுரத்துக்காரங்க தான் ஹைதராபாத்தில் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு நான் அந்த ஃபோன் நம்பரை வச்சு ஃபோன் பண்ணேன். அவங்க நான் உங்களுடைய நூலை இப்போ இந்த மாதிரி இந்த வாழ்க்கை காடுங்கிற நூலிலேருந்து 2 கதை சொல்லலான்னு இருக்கேன்னு. அவர்களுடைய பேரை கேட்கவும் நான் அதை உங்களை பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த சோ வினதித்தான் அப்படின்னு அந்த பேரை சொல்லவும், நான் இதே மாதிரி இந்த நிகழ்ச்சிகளை வேற ஒரு இடத்துல கேட்டிருக்கேன், ஜனநேசன் அவருடைய கதைகளை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அது மாதிரி இப்போது நிறைய இடங்களில் நமக்கு நிறைய இடங்கள்ல இந்த உலகம் பெரிது உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு சின்ன தடம் மாதிரி எனக்கு ஹைதராபாத்தில் இருக்க ஒரு ஆசிரியர், நூலாசிரியை பேரை பார்த்துருக்கேன், உங்களுடைய இந்த பதிவுகளை பார்த்துருக்கேன்னு சொன்னது. அது மாதிரி இன்று வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த டிப்பிங் பாயிண்ட்னு ஒரு நூலை பற்றி அவர் சொன்னார்னு சொன்னேன். அது மால்கம் கிளாட்வெல் அப்படிங்கிறவர் எழுதினது. அதில் ஒரு விஷயம் பிரபலமாகணும்னா 3 விதமான நபர்களின் உதவி தேவைங்கிறார். ஒன்று, செல்வாக்கு அறிவாளிகள், செல்வாக்கு மிக்கவர்கள், செய்தியை பரப்புவர்கள் மற்றும் விற்பனையாளர்கள். அறிவாளிகள் பார் செல்வாக்கு மிக்கவர்கள். அதாவது அவங்க பேசுகிற போது நமக்கு இன்னும் கூடுதல் மதிப்பு வருதுங்கிறாரு, வேல்யூஸ் ஒர்த் அதெல்லாம் வருதுங்கிறாரு. அதுக்கு பேசப்படுவதற்கான தகுதியை வளர்த்து கொள்ளணுங்கிறது முக்கியம். இன்னொன்று, பரப்புவர்கள். இன்றைக்கு செய்தியை பரப்புறது கூட ஆள் வச்சுலாம் பரப்புகிறாங்க. அதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கிலலாம் உங்களுடைய பதிவை பூஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்லாம் வருது. அப்போ இந்த விற்பனையாளர்கள் இவர்களெல்லாம் இருக்கணுங்கிறாங்க. கொஞ்சம் கூட முயற்சி பண்ணால் இது நன்றாக பேசப்படுவோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். அடுத்தது, நன்றாக ஈடுபடு. இதோட இந்த இது முடியுது இந்த நூலே. இதில் நன்றாக ஈடுபடு 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று இன்வால்மெண்ட், இன்னொன்று என்கேஜ்மெண்ட். என்ன 2 நுண்ணிய கர்மமும் எண்ணி துணி கொன்றைவேந்தல்ல சொல்கிறாங்க. சிறிய வேலையானாலும் யோசித்து செயல்பட வேண்டும். யோசித்து மட்டுமல்ல, நேசித்தும் செயல்பட வேண்டும். இதுதான் நூல்னு வச்சுக்கோங்களேன். யோசித்து செயல்படு, நேசித்து செயல்படு. அதுதான் இந்த நூல்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் அதிகமாக உழைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம நோக்கம் என்ன, நோக்கத்தை அடைகிறதுக்கு என்ன நம்ம பண்ணணும். அப்போ அதை நேசித்தும் செயல்படுகிற போது அதில் நம்ம ஊக்கம் கொள்கிறோம், முன்னேற்றம் கொள்கிறோம் அப்படிங்கிறதான் இது. அது இன்வால்மெண்ட் அண்ட் என்கேஜ்மெண்ட்டுங்கிறாரு. இன்வால்மெண்ட்டில் எந்த பொறுப்பும் இல்லை. இன்வால்மெண்ட்னா ஒரு டீ சாப்பிட்றவர் இதுக்கு உதாரணம் கொடுக்குறாரு. டீ குடிக்கும்போது ரசித்து குடிப்பது இன்வால்மெண்ட். ஆனால் உங்களைப் போல மற்றவர்களும் ரசித்து டீ குடிக்கும் வகையில் நீங்கள் பணியாற்றினால் அது என்கேஜ்மெண்ட். என்கேஜ்மெண்ட்டில் பணியாற்றுதல் இருக்குது.
இன்வால்மெண்ட்டில் நீங்கள் ரசிக்கிறீங்க, என்கேஜ்மெண்ட்டில் அடுத்தவர்களையும் அதில் ஒரு செயலாற்றல். என்கேஜ் அப்படிங்கிறதே செயலாற்றல் தானே. அப்போ என்கேஜ்மெண்ட் வேணுங்கிறார். வெறும் ஆர்வமாக குடிக்க திறந்துவிடும். ஆனால் இரண்டாவது செயலை குறிக்கும். என்கேஜ்மெண்ட்டுங்கிறது எதை சொல்கிறது? அதுக்கு கனடா நாட்டு பேராசிரியர் டெபி புஷர் என்ன சொல்கிறாராம், என்கேஜ்மெண்ட் comes from N meaning make and gauge means pledge. To make a pledge, to make a moral commitment. அந்த அது இருந்தால், ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் நமக்கு அதிலிருந்து இது வராதான். ஒரு புதுக்கோட்டைக்காரர் இந்த கதையை எழுதினவர், அவருடைய நண்பர் வெளிநாட்டில் ரொம்ப நல்ல ஒரு நிலையில் இருக்கிறவர் ஒரு இதை சொல்கிறாராம், ஒரு கதை. அந்த காலத்தில் யானை மேலே புதுக்கோட்டை மகாராஜா இந்த விஜயதசமி மாதிரி நாட்களில் பவனி வருவார். அப்படி வருகிற போது அவங்க அம்மா வர்றதை இவர் பார்த்துட்டு வர்றாரு. அவங்க அம்மா கேட்டாங்களாம், தம்பி இதை பார்த்தியே, அங்கே ஒரு நாய் அந்த யானையை பார்த்து குறைச்சிக்கிட்டே பின்னாடி ஓடிச்சே, அந்த யானை அந்த நாயை ஒன்றுமே பண்ணலையே, ஏன்னு கேட்டாங்களாம். என்ன, மகாராஜாவை சுமந்து கொண்டு யானை போகுது, அதை ஒரு நாய், நம்மெல்லாம் பார்த்துருக்கோம் கார்களில் போடுற போது இந்த 4 கால் ஜீவன் அதை துரத்திக்கிட்டே வரும், அது மாதிரி துரத்துது. அப்போ ஏன்னு கேட்குறாங்க. இவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு, ஏமான்னு கேட்குறாரு. அதுக்கு சொல்கிறாங்க, ராஜா சுமக்கிறது பட்டத்து யானையுடைய கடமை மட்டுமல்ல, பெருமை தான் ராஜாவை சுமக்கிறது. நாய்க்காக தான் ஏதாவது அசைந்தால் அது தன் மேலே உட்கார்ந்திருக்க ராஜாவுக்கு ஏதாவது அசௌகரியத்தை கொடுத்திட வாய்ப்பு இருக்கிறது என்ற பொறுப்புணர்ச்சியில் தான் யானை நாயை கண்டுகொள்ளவில்லை. இந்த பொறுப்புணர்ச்சி, இது திரும்பி அந்த நாயை விரட்டுனா மேலே இருக்க ராஜாவோ அல்லது மேலே இருக்க சாமியோ கீழே விழுந்துடாதா? அதுக்கு பெரிய விஷயத்தை செய்கிற போது அதுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வேணுங்கிறாரு. இந்த என்கேஜ்மெண்ட் இருக்க போது ஒரு கமிட்மெண்ட்டும் இருக்கணும்னு நினைக்க சொல்கிறாரு. அதை இவ்வளவு அழகாக அதை சொல்லிகிட்டே வர்றாரு. மனிதர்களால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை, யாருக்கு பெயர் கிடைக்கும் என்று சிந்திக்காமல் இருந்தால். இது ஒரு நல்ல வார்த்தை. அதாவது ஒரு டீம் ஒர்க்கெல்லாம் உதவுது, அந்த டீம் ஜெயிக்கும். அதில் யாருக்கு பேர் கிடைக்கிறதுன்னு சிந்திக்காம நம்ம வெல்லணும்னு சொல்கிறோமா. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நிறைய தலைவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னொரு தொண்டர் ரொம்ப பேசப்பட்டால் இவரால் தாங்க முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு பிரச்சனை வந்துடுது, அந்த தொண்டரை நீக்கிடுறாங்க. அப்போ என்னுடைய குழுவினுடைய உறுப்பினர் தானே, அவருக்கு பெருமை வந்தால் குழுவிற்கு பெருமை. ஒரு நாடகம் நடக்குது, ஒரு சினிமா நடக்குது, அதில் ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணுறனால அந்த சினிமாவே நிற்கிது. அப்போ அந்த குழுவுக்கு பெருமைன்னு நினச்சா தான். நிறைய திருக்குறள் சொல்லுது, தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மனிதர்க்கெல்லாம் இனிது. என்னை விட என் பிள்ளை சிறப்பாக நடந்தா, என்னுடைய சகோதரர் சிறப்பாக இருந்தா, சகோதரி சிறப்பாக இருந்தா, அது எனக்கு இன்பம் தரணுமா. என்னுடைய குழுவில் ஒருத்தர், அதான் குழு மனப்பான்மை, குழுவில் ஒருத்தர் சிறப்பாக செயல்பட்டா அந்த தலைவனுக்கும் வரணுமா. இன்னும் கூட நல்லா செயல்பட்டான்னா அவனை ஊக்குவிக்கணுங்கிறாங்க. அதனால மனிதனால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை, யாருக்கு பெயர் கிடைக்கும் என்று சிந்திக்காமல் இருந்தால் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு ஒரே ஒரு இது சொல்கிறாரு, கொஞ்சம் முயன்றது. அதாவது பெருந்துறையில் ஈரோடுங்கிறது ஒரு வட்டமாக இருந்துச்சான். என்ன, பெருந்துறையில் இதோட முடிக்கிறார். அதாவது பெருந்துறை வட்டத்தில் ஈரோடு அடங்கி இருந்ததான். அப்போ என்ன பண்ணாங்களா, அந்த ஊரில் இருந்த 7 பேர் முயன்று கோயம்புத்தூருக்கு போய் அங்கே இருந்த தொழிலதிபர்களை பார்த்து, நீங்கள் ஈரோட்டுக்கு வந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களாம். அந்த தொழிலதிபர்கள் ஈரோட்டில் தொடங்குற போது என்ன ஆச்சுங்கிறாரு,
அவர்கள் பொறுப்பேற்று அர்ப்பணிப்போடு அந்த பணியில் நன்றாக ஈடுபட்டதால் இன்று ஈரோடு மாநகராட்சியாகவும் மாவட்ட தலைவராகவும் தொழில் நகரமாகவும் வளர்ந்திருக்கிறார். 7 பேரால் ஒரு ஊரையே வளமாக்க முடியும் என்றால் உங்கள் வாழ்வை உங்களால் வளமாக்க முடியாதா? யோசியுங்கள். அத்திச்சுடியில் அவையார் தந்த அமுதமொழி, செய்வன திருந்த செய், நன்றாக பாடுபடுங்கிறாரு. உழைக்காமல் உண்ணும் உணவு திருட்டுக்கு சமம் என்கிறது பகவத்கீதைங்கிறாரு. ஒரே ஒரு இதை மாத்திரம் சொல்லிட்டு இதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரைனிங்கில் போர்டில் இந்த மார்க்கர் பேராக இருக்குல்ல, அதை வச்சு ஒரு உயரத்தில் எவ்வளவு உயரத்தில் அந்த கோட்டை இட முடியுமோ அவ்வளவு உயரத்தில் கோட்டை இடுங்கன்னு சொன்னாராம். ஒரு பயிற்சியில் நடக்குது. அதாவது ஒயிட் போர்டு இருக்குது, அதில் மார்க்கர் இருக்குது. இதில் எவ்வளவு உயரத்தில் நீங்கள் இட முடியுமோ அதில் ஒரு கோடு போடுங்கன்னு சொல்கிறாரு. அவர் ஒரு கோடு போட்டார். இன்னும் உயரமாக போட முடியாதா அப்படிங்கவும் அவர் இன்னும் முயற்சி பண்ணி ஒரு கோட்டை இன்னும் கொஞ்சம் உயரத்தில் போட்டார். இன்னும் முயற்சி பண்ண முடியாதா அப்படிங்க அவர் என்ன பண்ணுறாரு, யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் இந்த மார்க்கர் பெண்ணுடைய மூடி இருக்குல்ல, அந்த மூடியை பின்பக்கம் சொருகிறார். சொருகவும் சொருகிட்டு கோடு போடுறாரு. அப்போ இன்னும் உயரத்தில் அது போகுது அந்த கோடு. எங்கள் கையில் உள்ள மார்க்கரின் மூடியை வாங்கி பின்னால் சுருகி விட்டு இப்போது முயற்சி செய்வார், இன்னும் உயர்ந்து விடுவார். அவ்வளவுதான் வாழ்க்கையிலும். 2வது கோடு அதிகமாக பாடுபட்டதால் கிடைத்த பலன், 3வது கோடு நன்றாக பாடுபட்டதான் பலன். 2ம் இணைந்தால் மகத்தான முன்னேற்றம் அடையலாம். ஒன்று என்ன முயற்சி பண்ணாரு முதல்ல, அது அதிகமாக பாடுபட்டது. 2வது அந்த மார்க்கத்தினுடைய மூடியை வச்சு பாடுபட்டாரு பாருங்க, கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் மாதிரி, அது நன்றாக பாடுபட்டது. அப்போ அதிகமாக நன்றாக இன்னும் அதிகமாக இன்னும் நன்றாக பாடுபட்டா என்ன வெற்றி நிச்சயம். வியர்வையின் விளைச்சலை ஒருவன் உணவாக உட்கொள்ள வேண்டுமா? வியர்வையின் விளைச்சலை உழைத்து பிழைத்து சாப்பிடாதது உழைக்காமல் உண்ணும் உணவு திருட்டுக்கு சமம். திருட்டுக்கு சமம். வியர்வையின் விளைச்சலையே ஒருவன் உணவாக கொள்ள வேண்டும். தன்னுடைய கரங்களால் உழைத்துண்ணும் உணவை விட வேறு உயர்ந்த உணவை ஒருவன் எங்கும் பெற முடியாதா? எங்கும் பெற முடியாது. ஒருவன் உழைப்பதற்கு ஊக்கம் எப்போதும் தன்னுடையதாக இருக்க வேண்டும். உழைப்பின் பலன் சொல்லுங்க, முடிக்கலாம். ஒருவன் உழைப்பதற்கான ஊக்கம் எப்போதும் தன்னுடையதாக இருக்க வேண்டும். உழைப்பதற்கான ஊக்கம் பாடுபடுதல் தன்னுடையதாக இருக்க வேண்டும். உழைப்பின் பலன் யாருக்கா இருக்கணும்? உழைப்பின் பலன் உழைப்பின் பலன் மற்றவருக்கா இருக்கணுமா? உழைப்பு உன்னுடையதாக இருக்க வேண்டும். உழைப்பின் பலன் மற்றவருக்காக இருக்க வேண்டும். அப்ப அதுல ஒரு மகிழ்ச்சி அதிகம் கிடைக்கும் இல்லையா? உங்களுடைய பலன் உங்கள் பையனுக்கு பயன்பட்டா, உங்கள் பேரனுக்கு பயன்பட்டா, உங்கள் சுத்தத்தாருக்கு பயன்பட்டால், உங்கள் ஊருக்கு பயன்பட்டால் உங்களுக்கு பெருமை இல்லையா? நீங்கள் தடம் பதிக்கவில்லையா? அப்படிங்கிறது தான். நாம் செய்யும் பணிகளை மற்றவர்க்காக அல்ல, நமக்காக நன்றாக செய்வோம், நன்றாக பாடுபடுவோம், எப்போதும் நன்றாக முன்வைகள். எனக்கு நல்லா இருக்கான்னு யோசிப்பீங்க, ஆனால் எனக்கு பிடிக்குமான்னு யோசிக்க மாட்டீங்க. இது எதில் வர்றது? ஜெயம் அந்த சந்தோஷ் சுப்ரமணியத்தில் வருது. அதை எழுதுறாரு. எனக்கு நல்லா இருக்குமா என்று யோசிப்பீங்க. இவர் சொல்லுவார், நல்லா இருக்குமான்னு யோசிக்கிறீங்களே, எனக்கு பிடிக்குமான்னு யோசிக்கலையே அப்படின்னு ஜெயம் ரமேஷ் சொல்லுவார். உங்களுக்கு பிடித்ததை நன்றாக செய்து நீங்கள் சந்தோஷமும் ஜெயமும் பெற என் வாழ்த்துக்கள் அப்படின்னு ஆசிரியர் முடிக்கிறாரு. என்னுடைய வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சிறப்பான புத்தகம் மோர் ப்ளஸ் ரசம் இஸ் ஈக்குவல் டு முன்னேற்றம். எழுதியவர் என்னுடைய இனிய நண்பர், யோசி பயிற்சி நிறுவனத்தினுடைய நிறுவனர். பலருக்கும் கொடுப்பன, தான் கற்பதும்
கற்றதை கொடுப்பதும் தனது வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டவர் என்னுடைய இளைய நண்பர். அவருக்கு இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு ஒரு பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவித்து, இவ்வளவு நேரம் உங்களுக்கெல்லாம் இவ்வளவு பொறுமையாக கேட்டவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் கிடைக்கட்டும் அப்படின்னு, மகிழ்ச்சி கிடைக்கட்டும்னு வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். என்னுடைய எண்ணு இதில் குரூப்பில் இருக்குது. இங்கே யாராவது இந்த புத்தகம் வேணும்னா எனக்கு எழுதுனா நான் அதை அவங்க வெளியிட்டிருக்காங்க புதுக்கோட்டையிலேருந்து. நான் அந்த எண்ணை தர்றேன், நீங்கள் பெற்று படித்து பார்க்கலாம். சின்ன புத்தகம், 100 பக்கம்தான். ஆனால் 100 வருடத்திற்கான ஒரு வாழ்க்கையை ரசித்து ருசித்து அதிகம் பாடுபட்டு உழைத்து அடுத்தவருக்கும் வழங்கி வாழ வழிவகுக்கிற அருமையான நூல். உங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் இதில் என்னுடைய இதில் போடுறேன், நம்ம குரூப்பில் போடுறேன், நம்பர் போடுறேன். நல்லது நல்லது. ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க எல்லாம் ஆர்வமா கேட்டது. மகிழ்ச்சி. வணக்கம். சொல்லுங்க. ஆமா, நான் என்னுடைய ட்ரைனிங்ல சொல்றேன், என்னுடைய மாணவர்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, கடமை செய் பலனை எதிர்பாராதுன்னு ஒரு இது உண்டு, உண்டு. பட் என்னுடைய என்ன, கடமை செய் பலனை எதிர்பார், அது இருக்கு, விட்டு போக கூடாது இல்லையா? உண்மைதான். அது மாதிரி சிலவங்க சொல்லுவாங்க, என்னதான் என்ன பேசி உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுவாங்க. நான் என்னுடைய மாணவர் சொல்றது என்னன்னா, ஏன் என்ன பேசி போட்டீங்க, ஒரு வாலியை கொண்டு போங்க, லாரியை கொண்டு போங்க, வலிட்டு வாங்க, என்ன பேச்சா உண்டு மண் எடுக்கணுமா இல்லையா? மாத்தணும் இல்லையா? அருமை அருமை, நல்லா இருக்கு சார். ரொம்ப மகிழ்ச்சி. மற்ற நண்பர்களும் ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். திரும்பி கீதா தான் சொல்லிட்டீங்க. கிருபாநகிரி வணக்கம்மா. பத்மினி மேடம் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. நிறைய நீங்க பேசுறத கேட்டே எனக்குமே அந்த தலைப்புலதான் வந்து டவுட் இருந்தது. ரொம்ப லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். 7:30 வரைக்கும் எனக்கு செஷன் இருந்தது. அப்புறம் தான் வந்து ஜாயின் பண்ணேன். ஆனா அதுக்கப்புறமும் வந்து பகிர்க்கப்பட்ட அந்த சிந்தனைகள் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த டெய்லி 1% வந்து இந்த எஃபர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும்னு சொன்னீங்க இல்லையா? நான் வந்து என்னோட செஷன்ஸ்ல வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு டிகிரி இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு பெர்சன்டேஜ் ஒரு டிகிரிங்கிறது அது வந்து ஒரு வகுப்புல வந்து அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அப்போ 360 டிகிரி தான் மொத்தமுமே இல்லையா? ஆமா ஆமா, உலகம் முழுவதும் ஒரு ரவுண்டு தானே 360ல, முழுமையும் அதான் 360 டிகிரி தானே. ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா அதை கார்லேட் பண்ணி யோசிச்சுட்டு இருந்தேன். ரைட்டு, சார் வந்து அதை பத்தி நிறைய இந்த புக்ல எழுதியிருக்காங்க போல இருக்கு. ஏன்னா முன்னேற்றம் அப்படின்னும் போது நம்ம பேசும்போதே அந்த கருத்து வந்து எப்பயுமே உள்ளுக்குள்ளார வந்துடும். எதுலையுமே தாக்கு பிடிக்கிறதாமா, கொஞ்சம் கூட தாக்கு பிடிக்கிறது தான் வாழ்க்கைங்கிறது. சரி, ஒரு குடும்ப வாழ்க்கைன்னு சரி, எந்த வாழ்க்கை தாம்பத்தியமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலுமே அந்த தாக்கு பிடிக்கிறது கொஞ்ச நேரம், கொஞ்சம் கூடங்கிற போதுதான் அதனுடைய மகிழ்ச்சி இருக்கு. அருமை அருமை. சொல்லுங்கம்மா. நான் வந்து முருகபாதி அவர்களை வந்து நேரம் நிறைய சந்திச்சிருக்கேன். ஓ, அருமை அருமை. அவர் வந்து ஒரு பத்திரிகையில கூட எழுதிட்டு இருந்தாரு. எழுதியிருந்தாரு, பத்திரிகை நடத்தி இருக்காரு. அது வந்து வாட்ஸ்அப்ல வந்து ரெகுலரா
தான் அனுப்பிச்சுட்டு இருந்தாரு எனக்கு. அதுக்கப்புறம் இந்த புஸ்தகத்தை பத்தி சொன்னாரு. யோசி வந்து சென்னையில வந்தவாசியில இருக்காரா சார் அவர்? இல்ல, புதுக்கோட்டையில இருக்காரு. இப்ப திருச்சியில ஒரு கிளை ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு பட்டுக்கோட்டையில நேற்று ஒரு கிளை ஆரம்பிச்சிருக்காங்க. அது அவர் இந்த கொடுத்தல் அப்படின்னு சொன்னல, அதுல சிறந்தவர். அமைப்புகளை ஏற்படுத்தி நடத்தி அந்த அமைப்புகளை யாருக்காவது கொடுக்குறாரு. அவருக்கு டிப்யூட்டிஸாக இருந்தாங்க ஆதிகிருஷ்ணன், அவருக்கு கொடுத்துருக்காரு. இப்போ அந்த தான் அவர் யோசி நடத்துகிறாரு. இவர் ஆலோசகராக இருக்கார். இப்போ நிறைய விடிய காலம் 6 மணிக்கு இப்போ தினம் ஒரு நிகழ்ச்சி ஏதாவது நடத்துகிறாங்க. இந்த புத்தகத்தை பற்றி அவர் வந்து அனுப்பின ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் இருக்கலாம். சரி. மற்ற இந்த பத்திரிகை இதெல்லாம் படிச்சிருக்கேன். இந்த புத்தகம் வந்து டைட்டிலே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ரொம்ப நீங்க வந்து அழகா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. திருப்பி நான் வந்து சில குடும்ப இதனால அவரோட அந்த கனெக்ஷனை நான் வந்து விட்டுட்டேன். இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவரோட மற்ற கட்டுரைகள் எல்லாம் படிக்கணும். ரொம்ப மகிழ்ச்சி. நான் அவருடைய எண் அனுப்புறேன், பேசுங்க, மறுபடியும் தொடர்பு கொள்ளுங்க. அவரோட எனக்கு அனுப்பிச்சுட்டு இருந்தாரு. அவரோட அந்த வாரமும் மாதமும் எழுதிட்டு இருந்தாரு பத்திரிகையில. ஆமா ஆமா. அதுவே வந்து ரொம்ப இல்ல, அவர் இயல்பான ஒரு நடையில ஒரு டவுன் டு த எர்த்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி எழுதுறாரு. அதனால அது சிறப்பா இருக்கு. ரொம்ப ரொம்ப சிறப்பான மனிதர். வந்து 2 தடவை யோசியோட கூட்டம் நடத்தினார். சரி சரி சரி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். வேற யாராவது சொல்றீங்களாமா? திரும்ப பத்மினி. மிகவும் அருமை சார். இந்த விஷயங்கள் அருமைனா நீங்க அதை எளிய முறையில சொன்னது ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி அம்மா. நன்றி சார். சாமிநாதன் சார், சொர்ணவல்லி மேடம், வெங்கட்ராமன் சார். நான் வந்து ஆரம்பத்துல இணைஞ்சேன். அதுக்கப்புறம் நெட்வொர்க் கரண்ட் போயிட்டு வந்ததுனால நெட்வொர்க் இஷ்யூனால நான் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணுறேன், பாருங்க. அதை அதாவது நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறது கூட அதுதான். நான் பத்மினி மேடத்திட்டெல்லாம் சொன்னேன். இப்போ நம்ம லாவண்யா மேடம் நல்லா பண்ணுறாங்க, ரெக்கார்ட் பண்ணி அதை ஷேர் பண்ணுறாங்க. எல்லோரும் நம்ம முயற்சி பண்ணலாம். நான் இப்போ ஆடியோ பண்ணியிருக்கேன், நான் நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சொல்லுங்கம்மா. நல்லது. ரொம்ப மகிழ்ச்சி சொன்ன. வேற யாராவது பேசுறீங்களா? சார், மதியம் வந்து மதியம் மதியம் வந்து என்னுடைய கவிதைகள் அப்படியே பாத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்ப அதுல வந்து ஒரு 2 வந்து நான் கடந்து வந்திருந்தேன். அது இப்ப நீங்க நிகழ்ச்சியில இப்ப நீங்க அப்படியே சொல்லியிருந்தீங்க. அது அப்படியா? ஒண்ணு வந்து ஆமாமா, பலூன்களும் மனிதர்களும் ஒண்ணு. பல வண்ணங்களில் பல வடிவங்களில் ஒல்லியாய் குண்டாய் உள்ளே காற்று, அழகாக இருந்தாலும் ஆடம்பரமாக இருந்தாலும் நிரந்தரம் இல்லை, ஊதி பெரிதாகும் தன்மை, எந்நேரமும் வெடிக்கலாம் வெடிக்காதிருப்பினும் சுருங்கி முடியும் வாழ்க்கைன்னு ஒண்ணு நீங்க அத சொல்லிருந்தீங்க. அதே மாதிரி இன்னொன்னையும் அப்படியே வந்து அவரு அந்த இன்னும் கொஞ்சம் முயலலாம்ங்கிறதுக்கு ஒரு வழி சொல்றாரு அவரு. அந்த பலூன் ஒரு எல்லைக்கு தான் போக முடியும். ஆனால் வேறு வடிவங்களில் அந்த பலூனையே வேற ஒரு வடிவத்தில் நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது எல்லாம் ஒரு வித்தியாசமும் இருக்கும், ரசனையும் இருக்கும். அந்த இன்னும் காத்த ஊதலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய இது. நீங்கள் உங்களுடைய கவிதை ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. சொல்லுங்க. அதே மாதிரி இன்னொன்னு வந்து போட்டியின்றி அப்படின்னு ஒண்ணு. சரி. வாழ்க்கை ஓட்டப்பந்தயமா, யாரோடும் போட்டியிட யாரையும் வெல்ல, நேற்றைய உன்னோடு இன்றைய நீ போட்டியிட்டால் நாளை வெற்றி உனதே. அருமை அருமை. அதுவும் அப்படியே நல்லது. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. இப்போ சொல்லுங்க சாமிநாதன் சார். ஓ சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.
எல்லாருக்கும் நன்றி.